Hi friends, welcome back to our channel Cook with Zaira. So இந்த வீடியோல எங்களோட லண்டன் ட்ரிப் பத்தி தான் ஷேர் பண்ணிருக்கேன். இயர் அண்ட் கிறிஸ்மஸ்னால ஹஸ்பண்ட் வந்து 1 வீக் ஹாலிடே எடுத்திருந்தாங்க. நாங்களும் யூகே வந்து 8 months ஆயிடுச்சு. பட் நாங்க லண்டன் சுத்தி பார்க்கல. கிறிஸ்மஸ் டைம்ல ஃபுல் லண்டன் சிட்டியே லைட்டிங் வச்சு அண்ட் பார்க்கறதுக்கே அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு 3 days லீவ் எடுத்துட்டு அங்க போயிருந்தோம். நாங்கள் இருக்கிற பிளேஸ்லேருந்து நாங்கள் மார்னிங் 5 o'clock போல் கிளம்பிட்டோம் பஸ்ஸில். அண்ட் இங்கே ரீச் ஆனது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9:30க்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ ஸ்டே பண்ணுறதுக்கு 2 daysக்கு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தோம். இந்த பிளேஸ்லேருந்து ஹோட்டலுக்கு பஸ்ஸில் ஒரு 1/2 hour ஆகும். ஸோ நாங்கள் சுற்றி பார்த்துட்டே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்தது வந்து பக்கிங்ஹாம் பேலஸ் வந்திருந்தோம். ஸோ இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் பார்த்தீங்கன்னா லண்டனோட மெயின் சிட்டி வெஸ்ட்மினிஸ்டர் சிட்டியில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து ராயல் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இங்கே தான் வந்து குவீன் அண்ட் கிங் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உள்ளே போகல, சும்மா வெளியிலே பார்த்து நாங்கள் அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஜேம்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பார்க் இருக்குது. அங்கே வந்து ஒரு ரிவர் இருக்குது. ரிவர் சுற்றி தான் அந்த பார்க் போட்டிருக்காங்க போல். அண்ட் சீனரி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் அண்ட் அழகாகவும் இருந்துச்சு. அண்ட் இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புறா அண்ட் வாத்து நிறையா இருந்துச்சு. வித்தியாசமான வாத்துக்கெல்லாம் இருந்துச்சு. அந்த வாத்து வந்து ரொம்ப பசியில் இருந்தது மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் வந்து அங்கே ஒரு போர்ட் போட்டிருந்தாங்க, இதே மாதிரி நம்ம ஃபீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து சும்மா பார்த்துட்டு கிளம்பிட்டோம், அதுக்கு எதுவுமே கொடுக்கல. இந்த பார்க்கில் சீனரி அவ்வளோ ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த பிளேஸ்க்கு மூவ் ஆகிட்டோம். இது பார்த்திங்கன்னா ராபர்ட் கிளைவோட மெமோரியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நாங்கள் இங்கே சுற்றி பார்த்ததுல அப்சர்வ் பண்ண என்ன அப்படின்னா, இங்கே ஜாஸ்தி மெமோரியல்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் நிறைய வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களோட ஓல்டு ஹெரிட்டேஜை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. லைக் அந்த பில்டிங்ஸ் ஃபுல்லாக பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவங்க கட்டுறாங்க. ஸோ அடுத்தது லண்டன் வந்து மெயினாக பார்க்கக்கூடிய என்னது பார்த்தீங்கன்னா இந்த பிக் பென் டவர் தான். இது ஆக்சுவலாக வந்து எலிசபெத் டவர். இது வந்து ஒரு கிளாக் டவர். ஆனால் இதுக்கு வந்து பிக் பென் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்காங்க. இங்கே வந்து மோஸ்ட்லியாக அந்த டெலிஃபோன் பூத் வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயும் வச்சுருக்காங்க. எல்லா டூரிஸ்ட்டும் வந்து இந்த ஸ்பாட்டில் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இதுதான் பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சிலோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த பிளேஸ் ஜாஸ்தியாகவே நிறையா அவங்களோட லீடர்ஸோட ஸ்டாச்சூஸ் நிறையவே இருந்தது. அண்ட் இங்கே வந்து நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இங்கே டபுள் டெக்கர் பஸ்ஸஸ் தான் நிறையா இருக்குது. ஆக்சுவலாக நான் அங்கே போகிற டைம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டைம். ஸோ பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு. பிகாஸ் நிறைய டூரிஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. ஸோ இவங்களுக்குன்னு தனியாக வந்து பஸ்ஸஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ டூரிஸ்ட்ஸ்க்குனே ஹாப் ஆஃப் பஸ்ஸஸ்ன்னு இருக்குது. அதில் வந்து ஃபுல்லாக அவங்களே எல்லாம் கூப்பிட்டு போய் அவங்களே எல்லா பிளேஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் நாங்கள் அதை எடுக்கல. நாங்கள் சும்மா வாக்கிங்லேயே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்திருந்தோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியோட ஸ்டாச்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் பார்க்குற பிளேசஸ் ஃபுல்லாக சைட் பை சைடு இருந்ததுனால நாங்கள் வந்து ஃபுல்லாகவே வாக்கிங் பண்ணிட்டோம். வாக்கிங் பண்ணதுனால கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஆகி கால் வலிலாம் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் சும்மா இப்படி வந்து லைட்டாக சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து சாப்பாடுக்கு ரெஸ்டாரண்ட் தான் தேடிட்டு இருந்தோம்.
ஸோ அட்லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே வந்து பிரியாணி அண்டு நான், அதுக்கப்புறம் ஒரு மட்டன் கிரேவி ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த பிளேஸ் பார்க்க கிளம்பியாச்சு. இந்த ரெஸ்டாரண்டோட பிரியாணியை வந்து எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. பட் வந்து கிரேவி ஓரளவுக்கு நல்லா இருங்க போய் கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அடுத்த பிளேஸ் நாங்கள் பார்த்தது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை ட்ரைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் போயிருந்தோம். அது வந்து கிட்ஸுக்குன்னே நல்லாவே டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் குட்டி குட்டி பட்டர்ஃப்ளைஸ் பறக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஸில் போட்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த டைம் ஃபுல்லாகவே பாப்பா தூங்கிட்டா. பட் இந்த டைம் வரும்போது அவள் எழுந்திரிச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா இதெல்லாம் பார்த்துட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயே எங்களுக்கு ஈவினிங் ஆகிப்போச்சு. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரீட்ஸ் ஃபுல்லாகவே லைட் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் வச்சு டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. லைட்டிங்லாம் வச்சு பார்க்கவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆனதுனால ரூம் போயிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த நாள் எங்கெல்லாம் போகிறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.